எல்லாரும் மாதிரி நானும் 10th முடிச்சுட்டு ஏன் எடுக்கிறோம் எதுக்கு எடுக்கிறோம் தெரியாமல் மேக்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் குரூப் எடுத்தேன். அதையும் படிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஃபியூச்சர் பற்றின கிளாரிட்டி எல்லாமே இருந்துச்சு. 12th படிக்கும் போது தான் கண்டென்ட் கிரியேஷன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. 12th தான் வாழ்க்கையே, கட் ஆஃப் தான் வாழ்க்கையை டிசைட் பண்ணும் அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ஃபேமிலி சொன்னாங்க, பேரண்ட்ஸ் சொன்னாங்க. பட் இது எதுவுமே நான் கேட்காம எனக்கு பிடிச்ச நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் ஆரம்பித்தேன். வீடியோஸும் போட ஆரம்பித்தேன். அப்போது எனக்கு இருந்த ஒரே ஒரு ஏம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆண்டர்ப்ரனர் ஆகணும், ஒரு ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணணும். அது மட்டும் தான் என்னோட ஏமாக இருந்துச்சு. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகணும். ஆனால் எப்படி அப்ளை பண்ணணும், ஏது பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியாது. மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்னன்னு தெரியாது, கவுன்சிலிங் என்ன பண்ணணும்னு தெரியாது, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் என்னன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ தான் டே நைட்டாக உட்காந்து யூடியூப் வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறமா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஓனாக அப்ளை பண்ணேன், கவுன்சிலிங் போட்டேன். ஃபீஸுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் எஜுகேஷன் லோன் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு தெரிய வந்துச்சு. நானும் அதுக்கு அப்ளையும் பண்ணேன். எனக்கு கிடைக்க சொன்னிச்சு. அது ஈஸியாக கிடைக்கல. 10-15 பேங்க் ஏறி இறங்கும் போது தான் எனக்கு இந்த ப்ராசஸ் என்ன, ஒரு பேங்க்கில் போயிட்டு லோன் அப்ளை பண்ணுறது எவ்வளவு கஷ்டமான விஷயன்றதும் தெரிய வந்துச்சு. ஈவன் எம்டிசி பஸ்ஸில் கூட பேரண்ட்ஸ் இல்லாமல் தனியாக போக தெரியாதன்னா சென்னைக்கு தனியாக வந்தேன், தனியாக ஸ்டே பண்ணேன். காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்ரிங் போக ஆரம்பித்தேன். இது கிடைக்கிற எல்லா பார்ட் டைம் ஜாபும் போக ஆரம்பித்தேன். எப்போ நான் ஸ்கூல் முடிஞ்சு காலேஜுக்கு வந்தனோ நான் அப்பயே இந்த சேனலையும் வீடியோஸ் போடுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். அது ஏன் எதுக்குன்னு எதுவுமே தெரியல. லைக் காலேஜுக்கு போவேன், ரூமுக்கு வருவேன், இல்லை கேட்ரிங் போவேன். இந்த மாதிரி மட்டும் தான் பண்ண தவிர ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணணும், ஒரு ஏதாச்சும் நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும் அப்படின்றத டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்கூல் படிக்கும்போது இவ்வளோ ப்ரொடக்டிவாக இருந்தேன்னா இப்போது என்னோடய ஸ்கில் லெவல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0. இந்த 3 இயர்ஸ் சென்னை தனியாக இருந்த நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். என்ன தான் கற்றுக்கிட்டேன், என்ன ஸ்கில் லேர்ன் பண்ணேன் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது எதுவுமே இல்லை. 4th இயர் வந்துட்டோம். நெக்ஸ்ட் லைஃப்பில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒய் கான்ட் வி ரீஸ்டார்ட் த யூடியூப் சேனல்? நம்ம ஏன் அந்த சேனலை திரும்ப ஆரம்பிக்கக்கூடாது? இப்போ இருக்கிற காலேஜ் பசங்க எல்லாருக்குமே என்ன சார் சொல்கிறேன், ஏதோ படிக்கிறோம், ஏதோ வேலைக்கு போகிறோம், படித்ததுக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்துட்டு இருந்துச்சு. இது ஒரு லூப்பாகவே போயிட்டு இருந்துச்சு. ஏதோ படிக்கிறாங்க, ஏதோ வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு லூப்பாகவே இருந்துட்டு இருந்துச்சு. இந்த லூப்பை பிரேக் பண்ணணும். என்ன படிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலைக்கு போகணும், நமக்கு எது பிடிச்சிருக்கு, நம்ம பேஷன் என்ன அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நான் மட்டும் தெரிஞ்சுக்காம ஒரு கம்யூனிட்டியாக பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு உள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு நான் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பர்ட்னு சொல்ல வரல. எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்ல போகிறேன். நான் லேர்ன் பண்ண போகிறேனோ அதை ஷேர் பண்ண போகிறேன். நீங்களுமே உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணலாம். நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி பில்ட் பண்ணிட்டு ஒன்றா க்ரோ ஆகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் ஜேர்னி ஃப்ரம் 0 to entrepreneur. Thank you for watching.